அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் மாநில விலங்கு பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நமது இந்திய தேசிய விலங்கு எது என்று கேட்டால், உடனே பலரும் புலி என்போம். அதே மாதிரி தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது என்று கேட்டால், வரலாறு சொல்ல முடியும். அத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது என்றால், அதான் நீலகிரி வரையாடு. ஆங்கிலத்துல நீலகிரி டார்ன். இந்த வரையாட்டோட அறிவியல் பேர் என்னதுன்னா, நீலகிரி டாகஸ் பைலோக்ரிப்ஸ். இதுதான் இதோட அறிவியல் பேர். இவை வந்து கடலிலிருந்து 1200 முதல் 2600 மீட்டர் உயரமுள்ள மலைகளில், ஊர்கள், ஈரமான நிலப்பகுதிகள் நிறைந்த சோலை வனப்பகுதிகள்ல தான் நன்கு வயதான ஆண் வரையாடுகள் 100 கிலோ எடையும், 110 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டதா இருக்கும். அதே மாதிரி நன்கு வயதான பெண் வரையாடுகள் 50 கிலோ எடையும், 80 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டதாக இருக்கும். இந்த ஆட்டின் பெயர் காரணம் என்னவென்றால், இந்த ஆட்டோட பெயர் வச்சு நீங்க சொல்லிடலாம். வரை என்றால் மலை என்று பொருள். அதனால வந்து இந்த ஆட்டுகளுக்கு வந்து மலையில் வசிப்பதால் வந்து இந்த ஆட்டுகளுக்கு வந்து வரையாடு என்று பெயர் பெற்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவை வந்து பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலே தவிர வேற எங்கும் இல்ல. குறிப்பா சொல்லணும்னா தென்னிந்திய வரையாடுகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த வட இந்திய வரையாடுகள் வந்து இமயமலை பகுதியில் வரையாடுகள் இருக்கு. வேறு எங்கேயும் இந்த உலகுல வந்து வரையாடுகளே கிடையாது. அதே மாதிரி இதன் சிறப்பம்சம் என்னவென்றால் 2000 முதல் 4000 அடி உடைய செங்குத்தான மலைப்பகுதியில் கூட எவ்வித பிடிப்பும் இல்லாத பகுதிகளில் கூட சர்வசாதாரணமாக வந்து மலை ஏறும். இதற்காகவே அதன் குழம்புகளில் புவியீர்ப்புக்கு எதிராக நடப்பதற்காக நிலத்தை வந்து இறுக்கமாக பிடிச்சதுக்காக அதோட குழம்பு வந்து அப்படி இருக்கும். இவை கூட்டம் கூட்டமாக மேயும். அதில் என்ன சிறப்பு என்றால் இந்த கூட்டத்தில் ஒரு ஆடு தலைமை தாங்கும். அந்த ஆடு மலை உச்சியில் நின்று சுற்றிலும் ஏதேனும் விலங்கு வருகிறதா என்பதை பார்க்குமா. அதிலும் முக்கியமாக என்னதுன்னா இவற்றுள் முக்கியமான வேட்டையாடி வந்து சிறுத்தையும். அதனால தான் இவ்வினா அதிகமாக அழிகிறது என்று இயற்கை ஆர்வலர்கள் வந்து அதிகமாக இதான் சொல்லுதாங்க. அதே மாதிரி ஏதாவது வேட்டையாடி வந்தால் இந்த ஆடுகள் வந்து ஒரு வித விசில் அடிக்குமா. இந்த விசில் சத்தத்தை கேட்டு பிற ஆடுகள் வந்து நாலா பக்கம் ஓடிவிடும். இந்த மாதிரி உலகில் எங்கும் காண கிடைக்காத மேற்கு தொடர்ச்சி மலைகளிலேயே இருக்கு. நமது தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதால இந்த ஆடுகளை வந்து தமிழக அரசாங்கம் வந்து மாநில விலங்கா வந்து அங்கீகரித்தது. அதே மாதிரி இன்னொரு வருத்தமான செய்தி என்னவென்றால் பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு அமைப்பு என்று IUCN என்று இருக்குது. அந்த அமைப்பு வந்து அழிந்து வரும் இனத்துல வந்து 1996ஆம் ஆண்டுல வந்து வரையாடுகளையும் வகைப்படுத்தியுள்ளது. அதான் இதுல இருக்கிற ரொம்ப வருத்தமான விஷயம். அதனால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில விலங்காக நீலகிரி வரையாடுகள் பாதுகாக்கவும் அவற்றின் முக்கியத்துவத்தை குறிக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 7ஆம் தேதி வந்து நீலகிரி வரையாடு தினம் கொண்டாடுகிறோம். நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7ஆம் தேதி தான் நீலகிரி வரையாடு தினம் கொண்டாடப்படுகிறது. அது ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அன்று தான் வந்து வரையாடு ஆய்வுகளின் முன்னோடியாக டாக்டர் ERC டேவிடரின் பிறந்த நாள். வரையாடு பற்றி ஆராய்ச்சி செஞ்ச இயற்கை ஆர்வலர் அவரும் ஒருத்தர். அவரை போற்றுவதற்காகவும் இந்த தினத்தை வந்து வரையாடுகள் தினமாக தமிழக அரசாங்கம் வந்து கௌரவப்படுத்தியுள்ளது. இந்த வீடியோலேருந்து நான் வந்து மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால் இந்த சேனலை நான் ஆரம்பித்ததே தமிழர்களின் பாரம்பரியத்தையும் அடையாளத்தையும் மீட்க வேண்டும் என்பதற்காக தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீலகிரி தார் அதான் நம்மளோட மாநில விலங்கு. இதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும், அவற்றை வந்து வளர்க்கணும். அதுக்காகவே அரசாங்கமும் பல நடவடிக்கைகளை எடுக்குள்ளது. நம்ம அடையாளத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தெரியறதுக்காக தான் இந்த வீடியோவை அதிக அளவு நான் வந்து போடுறேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அனைவரும் செய்தியை அறிய முடியும். இதே மாதிரி மேலும் தகவலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இது எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். அடுத்த வீடியோ எது பற்றி வேண்டும் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.